ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே மை லைஃப் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அம்மா எனக்கு சூடாக டீ போட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி டீ அப்படி வெளியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு சரி சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு பாத்திரமும் விளக்கல. கிச்சனுக்குள்ளே போனோன்னு எனக்கு ஐயோ இன்றைக்கி சமைக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. சரி என்ன பண்ண, நம்ம சமைச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெலாம் தூக்கி வெளியே போட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தேன். அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து பச்சரிசியில் தேங்காய் அப்புறம் வெள்ளைப்பூடு இஞ்சிலாம் போட்டு ஒரு சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கலான்னு போய் பார்த்தா சரியான வெயில். இந்த வெயிலுக்குள்ள நம்மளாலலாம் பாத்திரம் வலிக்க கூட முடியாதுப்பா அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கும் சோறு பொங்குறதுக்கும் சோத்து பானை குழம்பு பானையை மட்டும் கழுவிட்டு வந்துட்டேன். உங்கள் ஊரில் வெயில் இந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சோத்து பானையில் உலையும் வச்சாச்சு. அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி தான் நறுக்கணும். காய்கறி வந்து எனக்கு வந்து அம்மா தான் வாங்கிட்டு வருவாங்க, நான் போய் வாங்க மாட்டேன். எனக்கு காயெல்லாம் வந்து பறக்கி எடுக்க தெரியாது, நான் வாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அடுத்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புக்கு போடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கத்திரிக்காயில் வந்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடி வத்தப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிலாம் வெட்டின கேப்பில் வந்து உலையும் கொதிச்சிருச்சு. சோறையும் வடிச்சாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சு கிச்சனையும் ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சாச்சு. ரெண்டாவது ரூம் போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனால் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே இந்த ஆணியில் அழுக்கு துணியை மாட்டி வச்சுருவாங்க. இதை போய் அழுக்குடியில் போடுங்க சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னு அதை எடுத்து அந்த அழுக்கு துணியை எடுத்து போய் அழுக்குடியில் போட்டால் அங்கே அழுக்கு துணி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சு சரி துணியை முக்கி வச்சு துணியை அலசிடலாம்னு சொல்லிட்டு துணியை முக்கி வச்சுட்டு பார்த்தா பாத்திரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெயில் அடங்கிருச்சு. சரி பாத்திரத்தை விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கி முடிச்சாச்சு. வீடெல்லாம் தூத்து வீடெல்லாம் ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சாச்சு. டெய்லி இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.